கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களை இந்த கனெக்டிங் கம்யூனிட்டி வழியாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கழிந்த 7 மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். 8வது மாதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வாய்ப்பை தந்த தலைவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த மாத வாக்குத்தத்த ஆராதனைக்காக நாம் ஜெபம் செய்வோம். இதோ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பல நாவுகளாலும் போற்றப்பட்டு வருகிறதான எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கழிந்த 7 மாதங்கள் வரையிலும் கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே, நீர் தருகிறதான அந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதை ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்கிற ஆண்டவரே, எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டோடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட தங்கிரும். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபங்கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 121 1 முதல் 8 முடிய உள்ளதான வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமேன். தேவன் தாமே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியின் மூலமாய் கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், உங்களை நான் வந்தனித்து கொள்ளுகின்றேன். 2024 ஆண்டின் இந்த 8வது மாதம் 1ஆம் நாள் அதிகாலையிலே உங்களோடு இணைந்து கர்த்தரை தேடுகின்ற ஒரு பாக்கியத்தினை ஆண்டவர் எனக்கு தந்தபடினாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் உன்னதமான தருணத்தை எனக்கு கொடுத்ததான மாகாண தலைவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் அவர்களுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த 2024 ஆண்டின் கழிந்த 7 மாத காலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த 8வது மாதத்தின் முதல் நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் உன்னதமான வாக்கு தத்தங்களை நமக்கு தந்து அந்த வசனங்களின்படியே நம்மை ஆசீர்வதித்து வந்தார். இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே, என்ன வாக்குத்தத்த வார்த்தையை தருவீர் என்று தேவ சமூகத்திலே காத்து நின்ற பொழுது ஆண்டவர் கொடுத்ததான ஒரு உன்னதமான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு உன்னதமான வாக்கு தத்தம். இந்த வசனத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாத்திரையாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து போகின்றதான ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. ஆண்டவர் நேசித்ததான ஒரு ஜனம் இஸ்ரவேல் ஜனம். இந்த ஜனம் பார்வோனுடைய அடிமைதனத்தில் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நித்தமும் அவருடைய அழுகையின் கூக்குரல் தேவ சமூகத்திலே போய் எட்டினது என்று
வேதாமத்திலே யாத்திரையாக 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஆகையினாலே ஆண்டவர் இந்த ஜனத்தை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக மோசே என்கிற தேவனுடைய மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு மோசேயின் மூலமாய் இந்த ஜனத்தை பார்வோனுடைய ராஜ்யத்திலிருந்து மீட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கானான் தேசத்தினராய் நடத்தி செல்லும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனால் மோசேயோடு ஆண்டவர் பேசும் பொழுது, என் ஜனத்தை நடத்தும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது மோசே சொன்ன ஒரு வார்த்தை, நான் திக்கு வாய் உடையவன், கொன்னை நாவு உடையவன், நான் பேச அறியாதவன் என்று சொன்ன பொழுது உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு துணையாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை திடப்படுத்தினார். மோசேயும் ஆரோனோடும் ஆண்டவர் பேசினார். மோசையோடு கர்த்தர் அடிக்கடி பேசும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ பார்வோனுடைய அரண்மனையில் சென்று நீ பேசும் பொழுது பார்வோனுடைய இருதயம் கடினமாய் இருக்கும், பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு முறையும் பார்வோனிடத்திலே மோசே சென்று இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற நேரம் எல்லாம் பார்வோன் நான் விடுதலை செய்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஆகையினாலே ஆண்டவர் 10 வாதைகளினாலே பார்வோனுடைய ராஜ்யத்தை சோதித்தார். 10வது வாதையாம் தலைப்புள்ளை சங்காரம் என்கிறதான அந்த வாதை உபத்திரப்படுத்தின பொழுது எல்லா குடும்பங்களிலும் தலைப்புள்ளைகள் மரித்து போயின. இந்த பார்வோனுடைய அரண்மனையிலும் அந்த அழுகையின் சத்தம் உண்டானது. அப்பொழுது பார்வோனுடைய இருதயம் லகுவானது. ஆகையினாலே மோசே இந்த பார்வோனிடத்திலே போய் மறுபடியுமாய் பேசும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலை செய்யும்படியாய் முன் வந்தார். நடந்தது என்ன? இந்த ஜனங்கள் கடலை கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் நடந்து வருகிற வழியிலே திரும்பி பார்த்த பொழுது பார்வோனின் சேனையும் இராணுவமும் குதிரை வீரர்களுமாய் புறப்பட்டு அவர்களுக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புறத்திலே மகிழ்ச்சி, ஒரு புறத்திலே விடுதலையாக்கப்பட்டோம் என்கிறதான சந்தோஷம் இருந்தாலும் திரும்பி பார்த்த பொழுது பார்வோனுடைய சேனைகள் புறப்பட்டு வருவதை பார்த்து அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். மோசையோடு அவர்கள் பேசினார்கள், நாங்கள் இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலே நாங்கள் வாழ்ந்த பொழுது கூட நன்றாய் இருந்தோமே, இப்பொழுது எங்களை அழைத்து கொண்டு வருகிறே, சேனை புறப்பட்டு வருகிறது என்று சொன்ன பொழுது மோசே தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் மோசையோடு பேசினார், நீ அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், நான் அவர்களுக்கு செய்கிற காரியத்தை இன்றைக்கு அவர்கள் அறிவார்கள், அவர்கள் சும்மா இருப்பார்கள், நான் அவர்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் மோசையோடு பேசினார். மோசே ஜனங்களோடு இந்த வார்த்தைகளை பேசினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் செங்கடல் அருகாமையிலே வந்த பொழுது ஆண்டவர் மோசையோடு பேசினார், நீ உன்னுடைய கையை நீட்டு என்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, மோசே தன் கையை நீட்டின பொழுது செங்கடலானது 2ஆக பிளந்தது, அது குவியலாக இருபுறமும் உள்ள தண்ணீர் நின்றது என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முழுவதும் பெரும் காற்று அடித்தது, தண்ணீரானது விலகினது, அந்த தரையானது வெட்டாந்தரையாக மாறினது. ஜனங்கள் அந்த வெட்டாந்தரை வழியாய் நடந்து போனார்கள். இவர்கள் கடலை கடந்து தாண்டி போகும் பொழுது பார்வோனுடைய இராணுவமும் சேனை வீரர்களும் யுத்த வீரர்களும் குதிரை வீரர்களுமாய் அவர்கள் செங்கடலிலே வந்து சேர்ந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைக்கு சென்ற பொழுது பார்வோனுடைய சேனையானது அந்த கடலிலே வரும் பொழுது, வெட்டாந்தரையில் வரும் பொழுது, பிரியமானவர்களே, நடந்த சம்பவம், இந்த கடல் தண்ணீரானது 2ஆக பிளந்து குவியலாய் நின்ற தண்ணீர் அவர்களை மூடினது. அவர்கள் அதிலே மடிந்து போனார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் பட்சமாய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும்
அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொள்ளுவார் என்பதற்கு சந்தேகமில்லை. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆறுகளை கடந்து போகிறதான ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். வேதாமத்திலே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், கர்த்தர் சொன்னபடியே அவர் சொல்லுகிற, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்பதாக யோசுவா இந்த ஜனங்களோடு பேசுகின்றார். நீங்கள் ஆசாரியர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன பொழுது ஜனங்களும் ஆசாரியர்களுமாய் புறப்பட்டு வந்தார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தார்கள். கர்த்தர் யோசுவாவோடு சொன்னார், ஆசாரியருடைய பாதங்கள் நதியிலே படும் பொழுது, ஆற்றிலே படும் பொழுது, தண்ணீரிலே படும் பொழுது அவைகள் பிளந்து போகும், அவர்கள் அந்த வழியாய் கடந்து போக முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய பாதங்கள் ஆற்றிலே பட்ட பொழுது, யோர்தான் ஆற்றிலே பட்ட பொழுது தண்ணீர் குவியலாக நின்றது என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அக்காலம் ஒரு அறுப்பு காலமாய் காணப்பட்டது. யோர்தானுடைய கரை புரண்டு வருகிற அளவிற்கு தண்ணீர் பாய்ந்து கொண்டே நின்றது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய பாதங்கள் பட்ட பொழுது தண்ணீர் குவியலாய் நின்றது என்று வேதம் சொல்கிறது. வேதாமத்திலே யோசுவா 3ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடந்து போக வேண்டிய காரியங்களை கடந்து போக செய்ய வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆறுகளை போன்றதான, யோர்தானை போன்றதான சோதனைகள், பாடுகள், வேதனைகள் ஒருவேளை உங்கள் வாழ்வில் வரலாம், இதுவரையிலும் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலை செய்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வரையிலும், அதாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறது வரையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்பதற்கு எவ்விதமான சந்தேகமே இல்லை. 3ஆவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்களை நாம் பார்க்கின்றோம். பாபிலோனிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டதான வாலிபர்கள், அழகும் சௌந்தரியம் உள்ளவர்கள், படித்தவர்கள், கல்விமான்கள். ஆகவே ராஜா அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அவர்களை நடத்தி வந்தார். ஆனால் அவர்கள் மேல் பொறாமை கொண்டவர்கள், எரிச்சல் கொண்டவர்கள் ராஜாவினிடத்திலே ஆலோசனைகளை வழங்கினார்கள். ராஜாவே, நீர் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ண வேண்டும், அதை 30 நாள் வரையிலும் எல்லா மக்களும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ராஜா நல்லது என்று அவர் எண்ணினபடினாலே அதற்கு அவர் உத்தரவு கொடுத்தார். பொற்சிலையானது செய்யப்பட்டது. பொற்சிலை வணங்கும்படியாக அறிவிப்பு ஆனது ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு சென்றது. ஆனால் கர்த்தரை நித்தமும் தேடின இந்த 3 வாலிபர்கள், அவர்கள் இந்த ராஜா உண்டு பண்ணின பொற்சிலையை வணங்காமல் தேவனை அவர்கள் தேடினார்கள்,
ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், அவர்கள் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்தார்கள். ஆகையினாலே ராஜாவுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. ராஜாவே, நம்முடைய தேசத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களும் நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை வணங்கினார்கள். ஆனால் நீர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்ததான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான இந்த வாலிபர்கள் மட்டும் இந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொன்ன பொழுது ராஜா கோபம் உண்டார். ஆகையினால் நடந்தது என்ன? அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது இந்த வாலிபர்கள் சொன்ன ஒரு காரியம் 13ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று இந்த வாலிபர்கள் ராஜாவை பார்த்து சொன்னார்கள். காரணம், ராஜா சொன்னார், எந்த ஒரு மனிதன் பொற்சிலை வணங்கவில்லையோ அவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போட வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசித்த, ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட, பக்தி வைராக்கியமுடைய, கர்த்தருக்காக வாழ்ந்த இந்த வாலிபர்கள் ஆண்டவரை தவிர, ராஜாவே, நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. ஒருவேளை ஆண்டவர் எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நீர் உண்டு பண்ணின பொற்சிலையை வணங்குவதில்லை என்பதனை நீர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜாவோடு பேசினார்கள். ராஜா அதிக மூர்க்க கோபம் கொண்டார். ஆகையினாலே இராணுவத்திலிருந்து பலசாலிகளை அழைத்து இந்த வாலிபர்களை கட்டி தூக்கி கொண்டு எரிகிற அக்கினி சூளையிலே போடும்படியாய் 7 மடங்கு அனல் மூட்டப்பட்டதான அக்கினி சூளையிலே இவர்களை சுமந்து கொண்டு போகும்படியாய் கட்டளையிட்டார். 7 மடங்கு அக்கினி சூளை உருவாக்கப்பட்டது. அந்த வெப்ப நிறைந்த இடத்திற்கு கொண்டு சென்ற வழியிலே இந்த இராணுவ வீரர்கள் மரித்து போனார்கள். அக்கினி சூளையிலே இந்த 3 சகோதரர்களும் போடப்பட்டார்கள். 3 பேர் போட்ட இடத்தில் 4வது ஒரு நபர் அவர்களோடு கூட உலாவுகிறதை இந்த மற்ற ஜனங்கள், போர் சேவர்கள், அதர் காவலாளிகள் கண்டு ராஜாவுக்கு அந்த செய்தியை அறிவித்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை விசுவாசித்தால், ஆண்டவருக்கு பயந்து நடந்தால், அவரை ஆராதித்தால் எந்த தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய பரம சட்டைகளின் மறைவிலே நம்மை மறைத்து பாதுகாத்து கொள்ளுவார். எந்த தீங்கும் வராதபடிக்கு அவர் நம்மை முற்றிலுமாய் இருப்பார். சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். 7 மடங்கு அனல் மூட்டப்பட்டதான அந்த அக்னி சூளையிலே தேவதூதன் அவர்களோடு உலாவினார். ராஜா அதிகாலையிலே வந்து பார்த்த பொழுது 4 பேர் உலாவுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு, இவர்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று ராஜா அறிக்கையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக செயல்படலாம், உங்களை தீமை செய்யாருன்னு நினைக்கலாம், உங்களுடைய வாழ்வை குறித்து அநேகர் பொறாமை கொள்ளலாம், பலவிதமான உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் நீங்கள் ஆளாக்கப்படலாம், இந்த உலகத்திலே நீங்கள் நெருக்கப்படலாம், நீங்கள் குற்றம் செய்யாமலும் தண்டிக்கப்படலாம், நீங்கள் மனவேதனை அடையலாம். எனக்கு அன்பானவர்களே, உன்னதமான தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவர் தம்முடைய தூதர்களை நமக்கு அனுப்பி தருவார். தூதர்கள் நம்மை பாதுகாத்து கொள்வார்கள். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு இரவும் பகலும் விழித்திருந்து நம்மை பாதுகாத்து கொள்வார். அப்படிதான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தண்ணீர்களை கடக்க செய்தது போல, எனக்கன்பானவர்களே, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக ஆசைப்பட்ட பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற ஆசாரியர்களுக்கு பின்னாலே சென்ற அந்த ஜனங்கள் யோர்தானை கடந்து அவர்கள் சென்றதை போல, எனக்கன்பானவர்களே,
ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டதான சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபர்கள் ஆண்டவரை நம்பினபடியினால் எரிகிற அக்கினி சூளைக்கும் விடுதலை செய்து பாதுகாக்கப்பட்டது போல இந்த 2024ஆம் ஆண்டின் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த மாதத்தின் கடைசி நாள் வரையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ளுவீர்கள். உங்கள் குடும்பங்களிலே இயேசு வந்து நிற்பார், உங்களோடு தங்குவார், உங்களை விசாரிப்பார், உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். சகல நன்மைகளினாலும் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் ஆண்டவரோடு உறவாடி வாழ முடியும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஒரு விஷயம் கூட இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக அநேக தெய்வதாசர்கள் போராடினார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். அதன் மூலமாய் இந்த தேசம் சுதந்திரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தேசத்திலே வாழ்கிறதான நம்மை ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாய் விரும்புகிறார். ஒருவேளை இந்த தேசத்தில் பிறந்த அநேகர் வெளிநாடுகளில் இருக்கலாம், தூரமான இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் அருகாமையிலே இருப்பார். மகனே, மகளே, திடன்கொள் என்று சொல்லுவார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி உங்களை கரம் பிடித்து எந்த தீங்கு உங்களை அணுகாதபடி அவர் காத்துக்கொள்வார். அப்படியாய் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சகல பாதுகாப்புடைய மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்கள் அன்பு நிறைந்த பரமதகப்பன் ஆண்டவரே. 2024ஆம் ஆண்டின் ஜனவரி 1ஆம் நாள் முதல் ஜூலை 31ஆம் நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களை கண்மணியை போல 7 மாத காலம் எங்களை பாதுகாத்தீரையா, மகு ஸ்தோத்திரம். எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், இழிச்சொற்கள் ஆண்டவரே வந்த பொழுதெல்லாம் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர் சுவாமி. இந்த 8வது மாதத்தின் முதல் நாளை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்காய் நன்றி ஆண்டவர். எங்களுடைய தேசம் விடுதலை அடைந்த ஒரு ஆண்டவரே மாதம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்ததான ஒரு உன்னதமான வாக்கு தத்தம் ஆண்டவரே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த உலகத்தில் நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்து போக வேண்டியதான தூரம் வெகு தூரம் உண்டு ஐயா. நான் எப்படி வாழுவேன், எப்படி ஜீவிப்பேன், நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து நிற்கிற ஆண்டவரே மக்களுக்கு இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் தேற்றின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய தூரங்கள் ஆண்டவரே உம்முடைய பலத்தால் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை உம்முடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எந்தெந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் எதிர்பார்த்து உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்களோ அத்தனை நபர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க தம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறேன் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய அருமையான இரட்சணிய சேனைக்காய் ஆண்டவர் இரட்சணிய சேனையினுடைய ஊழியங்களுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் இரட்சணிய சேனை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், தேவ கிருபையிலே தயவிலே வளர கர்த்தர் உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், தெய்வீக ஞானத்தினால் நிரப்பும் கல்விமான்களாய் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
படித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த வேலைகளை பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கிறார்களோ தகப்பனே, தடைகளை மாற்றி வேலை வாய்ப்பினை தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன். சொந்தமாய் தொழில் செய்கிற மக்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். அவர்கள் தொழில்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. அன்பின் ஆண்டவரே, தூர இடங்களிலே அயல் நாடுகளில் வேலை செய்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தனிமையாய் குடும்பமாய் எந்தெந்த தேசங்களில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த தேசங்களில் உம்முடைய பாதுகாப்பும் வழிநடத்தலும் உண்டாகட்டும் ஐயா. அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. வருமானங்களை ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. இந்த நாள் காலையிலும் ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் தங்கள் பலவீனத்தை எண்ணி கண்ணீரோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆணி வாய்ந்த கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பலவீனத்தின் ஆவிகள் நாசனா இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளின் சரீரங்களை விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் ஐயா. எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, என்னை பாதுகாப்பார் ஒருவரும் இல்லையே, நான் அனாதையாய் நிற்கிறேனே என்று சொல்லுகிற பிள்ளைகள் இருப்பார்களே. ஆனால் தகப்பனே, நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து அவர்களை நடத்தும்படியாய் தம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, திருமண வாழ்வை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கைகளை அமைத்து தருவீராக. திருமணமாகியும் குழந்தை பாக்கியங்களை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்ல வாழ்க்கைகளை அமைத்து கொடுத்த தெய்வம் புத்திரபாக்கிய நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளும் மாறட்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்ப்பஸ்திரீகளுக்காய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே சுகப்பிரசவத்தை தந்து தாயும் பிள்ளையுமாய் கண்டு உமக்கு நன்றி செலுத்தும். நல்ல தருணங்களை தாரும். கவலை, கண்ணீர், பிரச்சனை, பாரம், கடன் தொல்லைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, உடைய இரட்சணிய சேனை மூலமாய் ஆண்டவரை நடைபெறுகிற இந்த ஆண்டவரே இரட்சணிய சேனை கனெக்டிங் கம்யூனிட்டி இந்த இணையதளத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த இணையதளத்தை கர்த்தரை மட்டுமாய் செயல்படுத்தி ஆண்டவரை இதன் மூலமாய் அநேக மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிய கர்த்தர் உதவி செய்து வருகிற உமக்கு ஸ்தோத்திரம். இதில் பணி செய்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. இதற்கான ஏற்பாடுகளை செய்த உடைய அன்பிற்குரிய மாகாணத்தின் தலைவர்களை ஆண்டவரை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். உடைய மாகாண தளபதிக்காய், மாகாண பெண்கள் ஊழியங்களின் தலைவிக்காய், உடைய ஆண்டவரை முக்கிய செயலருக்காய், உடைய TLLDக்காக, ஏனைய ஆண்டவரை செக்ஷன் கட்சிகளுக்காக, ஏனைய உத்தியோகர்களுக்காக, ஆண்டவரை களியக்காவளை முதல் ஆண்டவரை பாண்டிச்சேரி வரையிலும் நடைபெறுகிற சகல ஊழியங்களுக்காய், இந்த ஊழியத்திலே பங்கெடுக்கிற மக்களுக்காய், ஆண்டவர் இரட்சணிய சேனையின் ஸ்தாபனங்களுக்காக, ஆண்டவரை சகல பணிகளுக்காய் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். சகலத்தையும் பார்க்கிற தேவன், நீ பரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியா கெஞ்சி மன்றாடுகிறேன். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்தும் ஐயா. ஆண்டவரை, இந்த மாதத்தின் கடைசியிலே கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி உமக்கு நன்றி செலுத்தும் தருணங்களை ஒவ்வொரு மக்களுக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறேன். தகப்பனே, எங்களில் ஒருவரை ஒரு நாளும் சத்துருவின் கையில் மாத்திரம் ஒப்புக்கூடாதிரும். நீரே கரம் பிடித்து நடத்தும். அப்படியே செய்ய போற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டபடினாலே நன்றி. இயேசுவின் நாமத்தில் இவைகள் அனைத்தையும் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் பிரத்யேகமாய் இந்த மாதம் முழுவதும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.